விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட காந்தளவாடி, தடுத்தாட்கொண்டூர், அரும்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளருமான குமரகுரு கலந்து கொண்டு அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருவெண்ணைநல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஏகாம்பரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எழுமலை பகுதியில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் எழுமலை பேரூர் கழக செயலாளர் வாசிமலை, கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் MLAவுமான மகேந்திரன், அதிமுக செயலாளர் துரை தனராஜ், மாவட்ட கவுன்சிலர் சுதாகரன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வளையமாதேவி கிராமத்தில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் கலந்து கொண்டு அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய பெருந்தலைவருமான CN சிவபிரகாசம், ஒன்றிய அவைத்தலைவர் செல்வராஜ், மாநில MGR மன்ற துணை செயலாளர் முருகுமணி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட காந்தளவாடி, தடுத்தாட்கொண்டூர், அரும்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளருமான குமரகுரு கலந்து கொண்டு அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருவெண்ணைநல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஏகாம்பரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தன்று அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பரமக்குடியில் செப்டம்பர் 11ஆம் தேதி தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினம் அனுசரிக்கப்பட உள்ளதை ஒட்டி அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக பரமக்குடி தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் அஞ்சலி செலுத்த வரும் அதிமுக நிர்வாகிகளை வரவேற்பது மற்றும் அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்தையா, மாவட்ட துணை செயலாளர் பாதுஷா, அதிமுக மாணவரணி துணை செயலாளர் செந்தில்குமார், நகர் கழக செயலாளர் ஜமால், நகர் அம்மா பேரவை செயலாளர் வடமலையான், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேனி மேற்கு மாவட்டம் உத்தமபாளையம் மற்றும் பண்ணைப்புறம் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி உத்தமபாளையம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வினோத்குமார் தலைமையிலும் பண்ணைப்புறம் பேரூர் கழக செயலாளர் பாஸ்கரன் முன்னிலையிலும் பண்ணைப்புறத்தில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளரும் தேனி மேற்கு மாவட்ட செயலாளருமான STK ஜக்கையன் கலந்து கொண்டு புதிய உரிமைச்சீட்டுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர் சர்க்குணம், உத்தமபாளையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கல்யாணகுமார், போடி மத்திய ஒன்றிய செயலாளர் முத்துப்பாண்டி, போடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணி, மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் காசிமாயன், அனுமந்தன்பட்டி பேரூர் செயலாளர் மார்க்கண்டன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் ஜான் போஸ்கோ, ஒன்றிய MGR மன்ற செயலாளர் சின்னத்துரை, ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் ரோஜா, ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் வீரகுமார், ஒன்றிய இலக்கிய அணி செயலாளர் சிவராம் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு நகர கழகம் சார்பில் அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் கலந்து கொண்டு உறுப்பினர் உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளர் SR மணிகண்டன், முன்னாள் நகர கழக செயலாளர் SK நன்மாறன், அதிமுக நிர்வாகிகள் தெய்வராஜா குரு, அண்ணா பிரபாகரன், SR பாலசுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மேற்கு ஒன்றிய ஊராட்சிகளான உம்பலாபாடி உள்ளிட்ட ஊராட்சிகளுக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் கோபிநாதன் ஏற்பாட்டில் அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரத்தினசாமி கலந்து கொண்டு உறுப்பினர் உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இதில் மாவட்ட அவைத்தலைவர் ராம்குமார், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சூரியபிரகாஷ், MGR இளைஞரணி ஒன்றிய செயலாளர் சிவகுமார், அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜெய்சங்கர், யசோதா சரவணன், கழக நிர்வாகிகள் சதீஷ், முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அதிமுக சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக கட்டப்பட உள்ள நாடக மேடை கட்டிடத்திற்கு பூமி பூஜை நடைபெற்றது. பரங்கிப்பேட்டை ஒன்றியம் பெரிய குமட்டி நாடார் தெருவில் மக்கள் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக நாடக மேடை கட்ட பூமி பூஜை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து உறுப்பினர்களுக்கான புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டுகள் கிளைக்கழக நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இணைச் செயலாளர் ரங்கம்மாள், ஒன்றிய அவைத்தலைவர் ரங்கசாமி, அதிமுக கவுன்சிலர் ஆனந்த ஜோதி சுதாகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மின்கசிவால் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அதிமுக சார்பில் நிவாரண உதவி வழங்கப்பட்டது. புவனகிரி ஊராட்சி ஒன்றியம் தீர்த்தாம்பாளையம் ஊராட்சியில் வசித்து வரும் ஜெயந்தி என்பவரின் குடிசை வீடு மின்கசிவால் தீப்பிடித்து எரிந்தது. இதனை அறிந்த கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புவனகிரி ஒன்றிய குழு துணைத் தலைவர் வாசுதேவன், மாவட்ட இணைச் செயலாளர் ரங்கம்மாள், ஒன்றிய அவைத்தலைவர் ரங்கசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.